தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் போட்டியில்லை, சற்று முன் அறிவித்தார். இடைத்தேர்தலில் போட்டியில்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது தமிழகத்தில் 7 தொகுதிகள் காலியாக உள்ளது. அந்த 7 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் விரைவில் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்று அறிவித்துள்ளார் பிரபல தலைவர். அவர் வேறு யாருமல்ல, வை. கோபால்சாமி என்ற வைகோ. மதிமுக பொதுச் செயலாளர் வருகின்ற இடைத்தேர்தலில் தங்களது கட்சி போட்டியிடாது என்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்ற போது 4 தொகுதிகளில் தான் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் வைகோ. தற்பொழுது 2 தொகுதிகள் வெற்றி பெற்றது. ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக பக்கம் போய்விட்டார்கள். தற்பொழுது மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. மதிமுகவுக்கு சட்டசபையில் பிரதிநிதிகள் யாரும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் மதிமுக சார்பில் தவேகா கூட்டணியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வைகோ இடைத்தேர்தலில் தங்களது கட்சி போட்டியிடாது என்று அறிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது விஜய் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்வார். அடுத்த சட்டசபை தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும். விஜய் தான் ஆட்சி அமைப்பார். தமிழக வெற்றி கழகத்தை திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாகவே தான் பார்ப்பதாக மதிமுக அறிவித்துள்ளார். வைகோ அறிவித்துள்ளார். இந்த வைகோ ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடையாது. இவர் ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி என்றே கருத்தில் கொள்ளலாம். இவர் கடந்த காலங்களில் ஈழத்துக்கு ஆதரவாக பேசி இலங்கை தமிழர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் வேட்டை நடத்தியவர்தான் இந்த வைகோ. இலங்கை தமிழர்கள் இவரது சுயரூபத்தை புரிந்து கொண்டு இவருக்கு பணம் தருவதை மறுத்துவிட்டனர். தற்பொழுது மதிமுக என்ற ஒரு கட்சியை நடத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து வருகிறார். எந்த கட்சி ஆட்சியில் உள்ளதோ அந்த கட்சியோடு ஒட்டி கொண்டு இருப்பார். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. ஒட்டு நீ போன்று ஒட்டி கொண்டு காரியம் சாதித்தார், பணவேட்டை நடத்தினார், சொத்துக்கள் பல குவித்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு தற்பொழுது ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு தாவியுள்ளார். அப்பொழுதுதான் இவர் காரியம் சாதிக்க முடியும்.